அடியேன். ராதே ராதே. நான் ஆரம்பிச்சலாமா? ராதே ராதே. ஆரம்பிச்சிடலாம் குருஜி. என்னோட கேமரா ஆன் பண்றீங்களா? உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துட்டேன் குருஜி, நீங்க இது பண்ணிட்டு. ஓகே. ராதே ராதே. ராதே ராதே. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாம் உபசக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யாः ஸ்யுः தம் நமாமி கஜானனம் கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்யாந்தம் பரதாதிபிः பரிவ்ருதம் ராமம் பஜே ஷ்யாமளம். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்மை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேभ्यः. கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராதே ராதே. இந்த ஒரு அருமையான மாலை பொழுதுல ஒரு குறிப்பிடத்தக்க ரொம்ப பாக்கியமான ஒரு சத்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு குருநாதருடைய கிருபை கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம். அண்ட் இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப நம்ம வரிசையா நிறைய வேலை இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு முறையும் சத்சங்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றவங்க, எல்லாத்தையும் ரொம்ப நல்லா அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கறி மாதிரி எடுத்து பேசுறவங்க எவ்வளவோ பேர் இருந்த போதிலும் கூட பகவான் நம்மள பகவன் நாமமும் பகவன் நாம மகிமையும் சொல்றதுக்கு நியமிக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஏதோ அவருக்கு நம்ம மேல ஒரு கிருபை இருக்கு, குருநாதருடைய ஒரு கருணை விழுந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நெல்லை சாஸ்திரநாம மண்டலியில எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கும்போது திரும்ப திரும்ப நம்மள கேட்கும் போது பகவானுடைய ஒரு நியமனமா தான் இது எனக்கு தெரியுது. அதனாலதான் பகவானுடைய ஒரு நியமனமா பகவத்குணம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளால வேற வேலை இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு.
நிஜமாவே வேற வேலைகள் இல்லாத போது பகவத்குணம் சொல்றதை விடவும் வாழ்க்கையில பெரிய வேலை என்ன இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா உலகமே ஆக்சுவலி ரொம்ப நிலையே இல்லாதது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல, இப்ப இருக்கிறது நாளைக்கு இல்ல. நம்ம எவ்வளவோ பேர் பார்த்துட்டேதான் இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள் வருது போறது வருது போறது அப்படிதான் இருக்கு. எதுவுமே பிறந்ததுல இருந்து நம்ம ஹேண்டில் பண்ணது, நம்ம அனுபவிச்சது எதுவுமே இப்ப கிடையாது. இப்ப எல்லாமே மாறி போய் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக பகவத்குணத்தை பின்னாடி தள்ளுறது, அது அவைகளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது அப்படிங்கறது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது சாஸ்வதமானது. பிறந்ததுல இருந்து நம்ம கூட பகவான் வந்துட்டே இருக்கான், குருநாதர் வந்துட்டே இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஜென்மா முடிஞ்சு போகும்போதும் அவளுடைய ஒரு கருணை தான் நமக்கு வேண்டியிருக்கு. அதனால சத்சங்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளால மறுக்க முடியல. இட் இஸ் நாட் தட் நம்ம தான் அதை நன்னா சொல்றோங்கிறதுக்காக அதை கேட்கறதா நான் நினைக்கல. ஒவ்வொரு முறையும் பகவத்குணம் சொல்லும் பொழுது என்னுடைய வாக்கும் மனசும் திருப்பி திருப்பி சுத்தி ஆகிறது. அதுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேங்கிறதுக்காக நான் சொல்றேனே ஒழிய இட் இஸ் நாட் நம்ம நன்னா சொல்றோம் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் இல்லை. பகவத்குணத்தை எப்படி சொன்னாலும் அது ரசிக்கதான் போறது. எல்லாரும் பெரிய மகான்கள் எல்லாருமே குழந்தை மாதிரி பேசக்கூடிய, எப்படி பேசினாலுமே எவ்வளவு தவறுகள் இருந்தாலுமே பகவத்குணம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் ரசிக்கதான் போறா. அதனாலேயே அது பகவத்குணம் சத்சங்கம்ங்கிறதுனாலயே அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போயிட போறதுங்கிற ஒரு தைரியத்துலதான் என்ன மாதிரி இருக்கிறவாள்லாம், குறிப்பா நானு பேசுறதுக்கு வரேன். மற்றபடி நமக்கு பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேச வரல. உண்மையில ஒண்ணுமே பேச தெரியாது. இது வரைக்கும் ஒன்னும் யோசிக்கல. இப்போ நம்ம சுந்தர காண்டத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு இருக்கும் பொழுது வால்மீகி 7 காண்டங்கள் வைக்கும் போதே இந்த சுந்தர காண்டத்துக்கு ரொம்ப யோசிச்சு பேர் வச்சிருக்காரு. ஏன் அப்படி சொல்லணும்னா, இப்ப பாலகாண்டம் அப்படின்னு எடுத்துட்டா ராமனுடைய பால பருவங்களை, குழந்தை பருவங்களை சொல்ற. ஆக்சுவலி அவர் குழந்தை பருவங்களை ரொம்ப சொல்லவே இல்லை. கல்யாணங்கள் அது வரைக்கும் தான் ராமர் பிறந்த வரலாறு அப்படி வேணா வச்சுக்கலாம். அதுக்காக அதாவது 11 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அந்த பிராமணருடைய ஒரு 16, 17 வயசு வரைக்கும் உள்ள சரித்திரம், 20 வயசு வரைக்கும் உள்ள சரித்திரத்தை சொல்றார். அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டத்துல அயோத்தியால நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றதுனால அயோத்தியா காண்டம்னு பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம்னு பேர் வைக்கும் பொழுது காட்டுல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்றதுக்காக ஆரண்ய காண்டம் அப்படின்னு பேர் வைக்கிறார். இது 14 வருஷ வனவாசத்துல 13 வருஷம் 2 மாசம் காட்டுல அவர் ஸ்பெண்ட் பண்ணின வரலாற சொல்றதுக்காக ஆரண்ய காண்டம் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஆரண்யம்னா காடுன்னு அர்த்தம். கிஷ்கிந்தா காண்டம்னு வரும் பொழுது கிஷ்கிந்தையில பகவான் என்னென்ன பண்ணினானோ அந்த விஷயங்களை சொல்றதுக்காக அப்படி பேர் வச்சிருக்கார். பின்னாடி யுத்தம் பண்ணும் பொழுது யுத்தத்தை ரொம்ப டீட்டெயில்டா சொல்றார். யுத்தத்தை மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்த வால்மீகி எழுதினாலும் அதை பார்த்தபடியே, இப்ப ஒரு பொருளை பாக்குறாருன்னா அது வட்ட சதுரமா இருந்தது, அதனுடைய முனைகள்லாம் இப்படி இருந்தது, பழக்கம் இருந்தது, கருப்பா இருந்தது, அது இந்த மெட்டீரியல்னால பண்ணப்பட்டது, இப்படி எல்லாம் ஒரு டீட்டெயில் சொல்றோம் இல்லையா? ஒரு பொருளை பார்த்தனா அந்த மாதிரி அவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரொம்ப டீட்டெயில்டாக, அங்க என்னென்ன மரங்கள் இருந்தது, இந்த மாதிரி சிம்மாசனங்கள் இருந்தது, இந்த சிம்மாசனங்கள்ல இந்த விதமான ரத்தினங்கள்லாம் ஒட்டி வச்சிருந்தது, விதானம் இப்படி இருந்தது, இத்தனை தூண்கள் இருந்தது, அந்த தூண்கள்ல என்னென்னலாம் ஒட்டி இருந்தது, அந்த சபை எப்படி இப்படிதான் வர்ணிச்சுன்னு போறார். எல்லாத்தையும் அப்படியே வீடியோ மாதிரி வார்த்தைகள்ல வர்ணிச்சுட்டே போறார் வால்மீகி. அப்படி இருக்கும்போது மற்ற காண்டங்கள் எல்லாம், இப்ப காரண்ய காண்டத்துல பார்த்தா வனத்தை பத்தி அவ்வளோ விஷயங்கள் வரும். அவர் ராமர் போகக்கூடிய எல்லா இடங்கள்லயும் என்னென்ன பாக்குறாரோ எல்லாத்தையும் அப்படி 1 to 1 அவர் சொல்றத வச்சுட்டே ஒரு சித்திரம் எழுதிடலாம், இல்ல ஒரு மூவி எடுத்துடலாம். பார்த்து பார்த்து எழுதுறாரு அந்த மாதிரி. அப்ப யுத்த காண்டமும் அவ்வளவு டீட்டெயில்டா இருக்கு.
எப்படி வந்து யுத்தம் ஆரம்பிச்சது, எப்படி அணை கட்டினா, எப்படி போனார்கள், யார் என்ன சொன்னா, அந்த இதுல கல்லு அணை கட்டுறதுக்கு கல் எல்லாம் எப்படி ரொம்ப டீட்டெயில்டா பேசுறார். அதனால அதுக்கு யுத்த காண்டம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு உத்தர காண்டம் ஒண்ணு இருக்கு. நடுவுல இந்த சுந்தர காண்டம் மாட்டின்னு இருக்கு. இந்த சுந்தர காண்டம் வரும் பொழுது இப்ப மற்ற காண்டங்களுக்கெல்லாம் அந்தந்த காண்டத்துல என்ன விஷயம் சொல்லியிருக்காளோ அதற்கு ரிலேட்டடா பேர் வைக்கும் பொழுது சுந்தர காண்டத்துல இதுல வந்து முழுக்க 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 இந்த ஒரு முழு காண்டமுமே நம்மளுடைய ராம பக்தனான ஆஞ்சநேயருடைய ஒரு பிரபாவத்தை தான் சொல்லிட்டு வர்றார். இதுல வேற எதுவுமே இல்லை. ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஆஞ்சநேயருடைய ஒரு பிரபாவம் தான் டாப்பா இருக்கு. மேல அதுதான் நிக்கிறது. என்ன சொல்லியிருக்கார் ஒரு காண்டத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா, ஆஞ்சநேயர் எப்படி கடலை தாண்டி போனார், எப்படி சீதைய பார்த்தார், எப்படி திரும்பி வந்தார். இவ்வளவுதான் சுந்தர காண்டமே. அப்ப ஆஞ்சநேயருக்காகன்னு தனியா ஒரு காண்டம் ஒதுக்கியிருக்கார். அந்த காண்டத்துல முழுக்க அவருடைய ஒரு பிரபாவத்தையே சொல்லிட்டு வரார். அப்படி சொல்லிட்டு வரும்போது இதுல வந்து ஆஞ்சநேயர் காண்டம்னே பேர் வச்சிருக்கலாம், இல்ல ஹனுமத் காண்டம்னு பேர் வச்சிருக்கலாம், சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வைக்கும் பொழுது எதனால அப்படின்னா, சிலர் சொல்றா அஞ்சனா தேவி வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே அவருக்கு சுந்தரன்னு தான் பேர் வச்சா அப்படின்னு. அதனால அவருடைய ஒரு பர்த் நேமா இருக்கிறதுனால சுந்தர காண்டம்னு பேர் வச்சா அப்படின்னு சொல்லி. இன்னும் இதுல டீப்பா பார்க்க போனா அவருக்கு சுந்தரன்னு ஏன் பேர் வச்சா அப்படின்னு பார்க்கும் பொழுது பரமேஸ்வரனுடைய பெயர் வந்து சுந்தரனா இருக்கு. அப்ப சுந்தரன் அப்படின்னு சொல்லும் பொழுது பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சமாக அவர் வந்திருக்கார் அப்படின்னு தெரியறது. சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பரமேஸ்வரனுடைய நேம், அவருடைய பெயர். பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சமாக இங்க வந்திருக்கார். அதனாலையும் அவருக்கு சுந்தரன் அப்படின்னு பேர் வச்சதாக வச்சுக்கலாம். அப்போ அந்த சுந்தர காண்டம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருடைய பெயர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இது தவிர ரசிகர்கள்லாம் என்ன பேசுறா அப்படின்னா, இந்த காண்டம் தான் இருக்கிற மற்ற எல்லா காண்டங்களையும் விட ரொம்ப அழகான காண்டம். சுந்தரம்னா அழகு அப்படிங்கிறதுனாலையும் சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வச்சு. ஏன் அழகு அப்படின்னு கேட்டா, லங்கை ரொம்ப அழகு. இப்ப நம்ம ஏற்கனவே வால்மீகி நேர்ல பார்த்த மாதிரி வர்ணிக்கிறார் அப்படிங்கிறதுனால லங்கையும் அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா வர்ணிக்கிறார். அப்படி வச்சுக்கலாமோ அப்படின்னு கேட்டா வச்சுக்கலாம். ஆனா அதை விடவும் ஒரு இப்ப நாமெல்லாம் பிறந்திருக்கோம் அப்படின்னா பிறந்ததுக்கு உண்டான ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்மா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஜென்மா வந்துட்டேதான் இருக்க போறது, பிறவி வந்துட்டேதான் இருக்க போறது. கர்மானா என்ன, அதையே நம்பணும் அப்படின்னு கேட்டா, கர்மாவை நம்பலைன்னா பரவாயில்ல, பட் we don't have the answer for ஒருத்தர் பிறக்கும் போதே ஏன் வந்து ஒரு குப்பமேட்டுல பிறக்கிறா, ஒருத்தர் பிறக்கும் போதே ஏன் வந்து ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கிறா, ஒருத்தருக்கு பிறக்கும் போதே வாய் பேச மாட்டேங்கிறது, ஒருத்தருக்கு பிறக்கும் போதே கை கால் வழங்க மாட்டேங்கிறது, ஒருத்தர் பிறக்கும் போதே கண்ணு தெரிய மாட்டேங்கிறது, பிறக்கும் போதே ஏதோ வியாதியோட பிறக்கிறா, ஒரு சிலர் பிறக்கும் போதே ரொம்ப செரிஷ்டா பெரிய வீட்டுல பிறக்கிறா. நம்மளா இந்த இடத்துல போய் பிறக்கணும் அப்படின்னு சூஸ் பண்றோம் இல்ல. அப்ப இன்னார்தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ், இன்னார்தான் நம்மளுடைய அம்மா அப்பா, இவாதான் நம்மளுடைய பிரதர்ஸ், இவாதான் நம்மளுடைய சொந்தக்காரான்னு நம்ம சூஸ் பண்றதே இல்ல. அப்போ நம்ம பிறக்கிறது என்ன ரேண்டம் த்ரோவா? ரேண்டம் த்ரோ கிடையாது. அப்படி ரேண்டம் த்ரோவா இருந்தா இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒழுங்கே இருக்க முடியாது. அனாதி காலமா கோடானு கோடி வருஷங்களா ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, unless it is well structured and organized, நல்லா திட்டமிட்டு, இப்ப இவ்வளவு அழகா நெல்லை சஸ்னா மண்டலியோட கிளாஸஸ் நடக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ராப்பகலா வேலை பார்த்துட்டே இருக்காங்க.
என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஒரு கெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணணும், இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வர வைக்கணும், ஒரு லிங்க போடணும், அதுக்கு அந்த அதுக்கு ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒரு கோஆர்டினேட்டர் போடணும், அவங்களுக்கு இவ்வளவு வெல் ஸ்ட்ரக்சர்டு பிளான்ட் ஒரு விஷயத்தாலதான் லாங் லாஸ்டிங்கா ரொம்ப நாள் ஒரு நீடிச்சு ஒரு காரியத்தை நடத்திட்டு போக முடியும். ரேண்டமா பண்றவர்களால அந்த காரியம் கொஞ்சம் தூரம் தான் வரும், அதுக்கப்புறம் அது வராது. அப்ப ஆர்கனைஸ்டு செட்டப், அதுக்கு தானே இப்ப சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு நாட்டுல. அது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப் இருந்தாதான் கிரியேஷன் அதாவது படைப்பு கோட்டானு கோட்டி வருஷங்களாக நடந்துட்டு வர முடியும். ஏன்னா பூ மாதிரிதான் இருக்கு, மல்லிகைப்பூ மாதிரிதான் இருக்கு. நீங்க ராமாயணத்துல மல்லிகைப்பூக்கு என்ன லட்சணம் சொல்லிருக்கோ அதே லட்சணத்தோட தான் இன்னைக்கும் மல்லிகைப்பூ இருக்கு. இன்னும் ஒரு வேதங்கள்ல தாமரைப்பூக்கு என்ன லட்சணம் சொல்லிருக்கோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் தாமரைப்பூ இருக்கு. வேத ஸ்கிரிப்ட் எடுத்து இல்ல அதுக்கும் ஒரு பெரிய ரொம்ப பழசுன்னு நீங்க எதை சொல்றீங்களோ அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு மாமரத்தை பத்தி இருக்குன்னா அந்த மாமரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கு. அப்ப எதுவுமே மாறல, ஒரு ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்கு. அப்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்போது நம்மளுடைய பர்த் அண்ட் டெத் சைக்கிள் மட்டும் எப்படி அன்ஸ்ட்ரக்சர்டா ரேண்டம் த்ரோவாக இருக்க முடியும் இல்லையா? அப்ப there is something behind it which we could not see it. நம்மளால அதை பார்க்க முடியல, நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கிறது. நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்க முடியுமா? ஏன்னா எவ்வளவு பெரிய புத்திசாலி, எனக்கு தெரியாம ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, நம்ம வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோம். அந்த நாய்க்குட்டிய ட்ரெயின் பண்ணுவாங்க, ஒரு இதை தூக்கி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க, எல்லாமே ட்ரெயின் பண்ணுவாங்க, ஏதோ காணாததை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்ப போலீஸ் நாயெல்லாம் ட்ரெயின் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்றாங்க. நீங்க எப்பயாவது ஒரு நாய்க்குட்டிய கூட்டிட்டு போய் அல்ஜிப்ரா போட வைக்க முடியுமா? இல்ல எப்பயாவது அந்த நாய்க்குட்டியையோ நம்ம வீட்டுல நம்ம ட்ரெயின் பண்ணின ஒரு பூனைக்குட்டியையோ கூட்டிட்டு ஒரு சயின்ஸ் ஃபார்முலாவையோ இல்லைன்னா ஒரு சமையலுடைய ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சு அதை ஒரு சமைக்க வைக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் பண்ண வைக்கிறதோ பண்ண வைக்க முடியுமானா கிடையாது. அதனுடைய அறிவு நீங்க எவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணாலும் இட் இஸ் லிமிட்டெட், அதுக்கு மேல அதுக்கு புரியாது. அது மாதிரி நம்மளுடைய அறிவும் லிமிட்டெட். நம்மளை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சுக்கக்கூடிய நேச்சுரலா அறிவு உள்ளவங்க தேவர்கள். ஆனா மனிதர்களுக்கு நம்மளால ஸ்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணி 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 தெய்வ நிலையையும் அடைய முடியறதுக்கான ஒரு சுதந்திரத்தை மட்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம வேணும்னா டம்பாவும் இருக்கலாம், இல்ல கீழையும் போகலாம், அல்லது மேலையும் போகலாம். நல்ல நல்ல சென்டர்ல இருக்கிறோம். அப்ப நல்ல ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டா ஒரு பர்த் சைக்கிள் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி படைக்கக்கூடிய ஒரு பகவான் இல்லையா? அப்ப இவ்வளோ நாளா இது வந்துட்டு இருக்கு இந்த ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது. அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம இந்த சுந்தர காண்டத்துல வரும் பொழுது இன்னார் இன்னென்ன மாதிரி வரணும், இன்னார் இந்த மாதிரி பிறக்கணும் அப்படின்னு எல்லாம் வருது. இந்த ஆஞ்சநேயர் சிவ அம்சமாக பிறக்கிறார். பிறக்கும் பொழுது அவர் சுந்தரன் அப்படின்னு பேர் வைக்கிறார் அவருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஜீவன் பிறந்ததே எதுக்காக, இத்தனை கிரியேஷன் எதுக்காகனா ஃபைனலா அது மோட்சத்தை அடையறதுக்காக தான். மோட்சத்தை அடையணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அதனுடைய கர்மா எல்லாத்தையும் அனுபவிச்சு கழிச்சு ஆகணும், இல்ல ஏதோ ஒரு வகையில கழிச்சு ஆகணும். நாமா சொன்னா பாபம் போகும், ஆனா அந்த அளவுக்கு உருகி நாமா சொல்லணும், அப்படி கழிச்சு ஆகணும். அப்ப இந்த மாதிரி பர்த் அண்ட் டெத் சைக்கிள்ல அது போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள்ல கேக்குதா நான் பேசுறது? எனக்கு கனெக்ஷன் போயிட்டு வருது. கேக்குது ஜி, கேக்குது ஜி.
நம்ம எல்லாருக்குமே மோட்சத்தை அடையறதுதான் ஒரு பர்பஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது, இந்த மோட்சத்தை அடையறதுக்காக இந்த ஜீவனுக்கு வந்து இறைவனை அடையறதுக்கு ஏதாவது ஒரு அந்த அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, இந்த மனுஷ நிலையிலேருந்து நம்மளுடைய கர்மான்னு என்னன்னு புரிஞ்சுட்டு நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுறது. ஆஃப்டர் ஆல் நம்மளுக்கு எழுதின ஸ்கிரிப்ட படிக்கிறதுக்கே ஒரு கைடு தேவைப்படுறது. ஒரு ஏபிசிடி படிக்கணும், உலகாயத விஷயங்களை படிக்கணும் அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு டீச்சர் கைடு தேவைப்படும் போது, கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய விஷயங்கள், கர்மா, பகவான், நம்மளுடைய பர்த்தினுடைய பர்பஸ், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கைடு தேவைப்படுறது. அந்த கைடுக்கு பேர் தான் குரு அப்படின்னு பேரு. அவர் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பார், நீ வந்து பகவானை அடையறதுதான் உன்னுடைய பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஜீவனும் பகவானை அடைஞ்சுதான் ஆகணும். அது வரைக்கும் கிரியேஷன் தொடரும். இந்த ராமாயணத்துல இதுல என்ன ஒரு அழகுன்னா, இவ வந்து ராமனை வந்து பகவானாகவும் சீதைய வந்து நம்மள மாதிரி ஒரு ஜீவாத்மாவாகவும் அதை வந்து ஒரு டெபிக்ட் பண்றா. அப்படி இருக்கும் பொழுது இங்க ஹனுமார் தான் வந்து குரு ஸ்தானத்துல இருந்துட்டு ராமர் பகவானுடைய ஒரு விஷயத்த ஜீவாத்மா கிட்ட சொல்லி, ஜீவாத்மாவுடைய ஒரு விஷயத்த பகவான்கிட்ட எடுத்து சொல்லி, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து குருநாதருக்கு இருக்கு. அந்த ஒரு ரோல் அழகாக ஆஞ்சநேயர் பிளே பண்றார். எப்பவுமே நம்மள வந்து நம்ம பகவானை தேடவே மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு 5 புலன் கொடுத்திருக்காரு. கண், காது, மூக்கு, வாய், செவின்னு. மூக்கு, வாய், அப்புறம் இந்த ஸ்பர்ஷம்னு. இந்த 5 வழியாவும் புலன்களை வெளியில விட்டுட்டே இருக்கிறதுனால உள்ளேயே இருக்கக்கூடிய பகவானை நம்ம திரும்பி கூட பார்க்க போறது கிடையாது. அப்போ யார் நம்மள பகவானை அடையணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நமக்கு அகஸ்மாத்தா காதுல விழறது அப்படின்றாலே அது பகவத் கிருபைதான். அந்த இடத்துல வந்து பகவான் தான் வந்து நம்ம குழந்தைகள்லாம் இப்படி நிலையில்லாத ஒரு விஷயத்துல இப்படி அலைஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டு தன்கிட்ட வராதா, நித்தியமா ஒரு ஆனந்தம் இருக்கே, துக்க கலப்பே இல்லாம ஒரு ஆனந்தம் இருக்கே, இந்த ஆனந்தத்துக்கு நம்ம குழந்தைகள்லாம் வராதா அப்படின்னு நம்மெல்லாம் பகவானை அடையறதுக்கு ஆசைப்படுறோம்னு சும்மா சொல்லிக்கலாம். ஆனா உண்மையில நம்மள நினைச்சு எப்போதும் கவலைப்பட்டு நம்ம அடையறது, நம்ம பகவானை நோக்கி ஒரு ஸ்டெப் வச்சா கூட உண்மையில சந்தோஷப்படுறது யாருன்னா பகவான் தான். அதனால அவனுடைய ஒரு தாபத்தினாலதான் we have been tend to turn towards him. அவனை பார்த்து பகவான் ஒரு சப்தம் காதுல விழறது, பகவானுடைய ஒரு நாமா காதுல விழறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னாடியே பகவான் நம்மளை கூப்பிட்டு இருக்கான். அதனாலதான் குருநாதர் வந்து நம்ம கிட்ட சொல்றார் நாமா சொல்லுன்னு. அப்ப பகவான் இந்த ஜீவனை சூஸ் பண்ணும்போது என்ன பண்றான்னாக்கா, எப்பவுமே பகவான் நேரடியாக கலியுகத்துல அவதாரம் இல்ல, சாதுக்களை வச்சுதான் எடுத்துக்கிறான். அப்படின்னு பார்க்கும்போது பகவானுடைய கையாக குருநாதரை அனுப்பிதான் அந்த ஜீவனை எடுத்துக்கிறான். பகவான் டைரக்டாக எந்த ஜீவனையும் பிக் பண்றதுல இட் இஸ் வெரி ரேர். அப்போ இந்த இடத்துல வந்து சீதைய வந்து ஜீவாத்மாவாக வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, சீதை என்ன பண்றா, பகவானோட ஒன்னாதான் இருக்கா, 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கா. திடீர்னு ஒரு பொருளை பார்த்து மாயையினால மயங்கி போறது அந்த ஜீவன். அப்ப மயங்கி போகும்போது பகவான் பலமுறை வந்து சொல்றா இது வேண்டாம் அப்படின்றது, பலமுறை அவளுக்கு அந்த ஜீவனுக்கு வந்து சொல்லிட்டேதான் இருக்கா. ஆனா இந்த ஜீவனுடைய ஒரு இந்திரிய புலன் உடைய ஒரு பலத்தினால மற்றவர்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம திருப்பி அந்த பொருளுக்கு ஆசைப்படும் போது பகவான் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுடுறான். எப்பவுமே பகவான் வந்து சொந்த சங்கல்பமே கிடையாது அவனுக்கு. அவன் கிட்ட போய் எதை கேட்டாலும் கொடுத்துடுவான். அந்த மாதிரிதான் இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாயையினால ஒரு பகவானை விட்டுட்டு கண்ணை வேற பக்கம் திருப்பினாலே போச்சு. அப்ப பகவானை விட்டுட்டு வேற ஒரு பொருள் வேணும்னு நினைக்கும் பொழுது ஜீவாத்மா வந்து தொலைஞ்சு போயிடுறது. திருப்பி தொலைஞ்சு போன ஜீவாத்மா எங்க இருக்கோம், என்ன பண்றோம், ஏது என்ன ஒன்னும் தெரியாது. அதுக்கு அழறதுக்கு மட்டும்தான் தெரியும், கஷ்டம் மட்டும்தான் இருக்கும், அழறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எங்கேயோ போய் பிறந்துரும், அழுகையை தவிர வேற ஒன்னும் தெரியாது அதுக்கு.
அப்போ மறுபடியும் இந்த பகவான் தான் ஆச்சோ நம்ம கூட ஒன்னா இருந்ததே, எதையோ பார்த்து ஆசைப்பட்டு இப்ப பிரிஞ்சு போயிடுதே, நம்ம தான் அதை கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவன் தான் பிரயத்தனப்பட்டு நியமிச்சு குருவை அனுப்புறான். என்னோட ஜீவன் அங்க இருக்கு, போய் கூட்டுண்டு வா அப்படின்னு. ஆக ஒவ்வொரு முறையும் நம்ம குருநாதரை சந்திக்கும் போது குருநாதர் நம்மளை பிக் பண்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினால ஸ்வயம் பகவானே குரு ரூபத்துல வந்து பிக் பண்ணிக்கிறாருன்னு தான் அர்த்தமாகிறது. அப்ப அந்த இடத்துல ஹனுமார் அவன் அனுப்பி, ஹனுமார் வந்து சீத்தையை பிடிச்சுட்டு போய் சீத்தையை பத்தின விவரங்களை சேகரிச்சுட்டு போய் சொல்லி, அதுக்கப்புறம் பகவான் ராமன் வந்து சீத்தைய வந்து கூட்டிட்டு வரான் அப்படிங்கிறது. இதுல அந்த பெரிய பெரிய ஒரு பகவத் தத்துவத்தை டெபிக் பண்ற இடத்துல குருநாதர் தான் ஒரு ஜீவனை எந்த சமயத்திலையும் பகவானை பத்தி எடுத்து சொல்லி காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சுந்தரகாண்டத்துல வந்து இந்த சுந்தரகாண்டத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கா. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ராமாயணத்தினுடைய ஒரு ஹிருதயம் மாதிரி இருக்கு இந்த காண்டம். சுந்தரகாண்டம் இல்லைன்னா அந்த என்டையர் ராமாயணமே வந்து அர்த்தமே இல்லாத மாதிரி தெரியறது. ராமனுடைய முதல் 14 வருஷ வாழ்க்கைய, அதாவது காட்டினுடைய 14 வருஷ வாழ்க்கையை தான் அவர் விவரிச்சு சொல்லியிருக்கார். ராமர் 11,000 வருஷம் இருந்தாலும் கூட. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்திலயும் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிட்டுனா சௌக்கியமா இருக்கும்போது எப்படி இருக்காருன்னு சொல்லவே வேண்டாம் இல்லையா? அப்ப இந்த 14 வருஷ வாழ்க்கையிலையும் இந்த 10 மாசத்திலையும் கரெக்டா இந்த ஒரு மாசத்திலையும் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு நாள் கதை தான் அது இந்த சுந்தரகாண்டம்ங்கிறது. ஹனுமார் இங்கேருந்து கிளம்பி லங்கைக்கு போய் சீத்தைய கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வர்றதுக்கு அவருக்கு 1 night 1 day தான் ஆச்சு. 1 night 1 day ஒரு ஃபுல் 24 hours ஸ்டோரியை தான் நம்ம இப்போ ஒரு பெரிய காண்டமாக படிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா வால்மீகி எந்த அளவுக்கு உள்ளபடி அப்படியே பிரிச்சு வச்சிருக்காருன்னு பார்ப்போம். விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 11,000 வருஷ கதையில 24 வயசு கதை. அந்த ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற வரைக்கும் உள்ளதுதான் மிச்ச எல்லா காண்டமும் சேர்ந்தது. அதுல முதல் 20 வருஷம் ராமன் 24 வயசு வந்த வரைக்கும் பாலகாண்டத்திலேயே போயிடுது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற 14 வருஷ கதையில 13 வருஷம் 2 மாசம் மிச்ச காண்டங்கள்ல கிஷ்கிந்தா காண்டம் வரைக்கும் போயிடுது. 12 அதுக்கப்புறமும் கூட கடைசி 1 மாசம்தான் இது. 1 மாசத்துலயும் 1 நாள் கதை தான். இந்த 1 நாளைக்கு அப்புறம் இன்னும் 1 மாசம் பாக்கி இருக்கு. அந்த 1 மாச கெடுதான் சீத்தை கொடுக்க போறா. 1 மாசம் கழிச்சு 1 மாசம் முடியிற தரவாயில ராவணனை ஜெயிச்சு 14வது வருஷம் முடியிற சமயத்துல ராமன் திரும்பியே போயாயிடும். இப்ப இது 1 நாள் கதைக்கு ஒரு பெரிய காண்டத்தையே வச்சிருக்க. 68 சர்க்கம் வச்சிருக்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆகுறது அப்படின்னா, ராமன் பெருசா இந்த சுந்தரகாண்டத்துல இன்னொரு ஒரு பெரிய மகிமை என்னது அப்படின்னா, முழு ராமாயணமுமே இதுல வந்துடுறது. ராமன் பிறந்ததுல இருந்து இந்த சுந்தரகாண்டத்துக்கு முந்தின சர்க்கம் வரைக்கும் காட்டுக்கு வந்து இப்ப சுக்ரீவனை மீட் பண்ணி சீத்தைய தேட ஆரம்பிச்சது வரைக்கும் உண்டான கதைய ஹனுமார் வந்து சீத்தைக்கு சொல்லும் போது சொல்லிடுறார். சீத்தை கிட்ட சொல்லும் போது சொல்றார். அதுக்கப்புறம் உள்ள கதை, அதாவது இதுக்கப்புறம் சீத்தைய மீட்டு அவர் அழைச்சிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போற அந்த ஒரு விருத்தாந்தத்தை வந்து விபீஷணனுடைய பொண்ணு திரிஜட வந்து சொப்பனத்துல பார்த்ததாக சொல்லி சீத்தை கிட்ட சொல்லும் போது முழு ராமாயணமுமே இந்த ஒரு சுந்தரகாண்டத்திலேயே வந்துடுறது. அதனால சுந்தரகாண்டம் படிக்கிறதுனாலயே முழு ராமாயணம் படிச்ச பலனாக கிடைச்சு விடுறது. இதுல இன்னொரு ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, அண்ணா போன் பண்றாரு கேளுங்க. இன்னொரு ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னாக்கா, சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்கலாம். எதுக்காக சுந்தரகாண்டம் படிக்கிறோம்? சர்வ மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது ராமாயணம் அப்படின்னு சொல்றோம்.
நமக்கு சர்வ மங்களங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமாயணம் படிச்சா நல்லது, சுந்தரகாண்டம் படிச்சானா பிரிஞ்ச தம்பதிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து, இந்த பலன்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். பிரிஞ்ச தம்பதிகள்லாம் ஒண்ணு சேர்ந்துருவா, நல்ல ஒரு குழந்தை, சத்தா ஒரு குழந்தை பிறக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும், குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் போயிடும். இதுல ஆதித்ய ஹிருதயம் வரும், ஆதித்ய ஹிருதயத்துல ராமாயணத்துல ஆதித்ய ஹிருதயம் வரும். அதை படிச்சான்னா எப்பேற்பட்ட எதிரியும் அழிஞ்சு போயிடுவார். சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால பெரிய செல்வம் கிடைக்கும், கடன தொல்லையெல்லாம் தீரும். எந்தெந்த பலனுக்கு எந்தெந்த சர்க்கத்தை படிக்கணும், எந்தெந்த ஸ்லோகத்தை படிக்கணும், எந்தெந்த ஆவர்த்தி பெரிய டேபிள் இருக்கு. நம்மளுடைய தேவைகளுக்கு முடிவே கிடையாது. எல்லா விதமான தேவைகளுக்கும் எந்த சர்க்கத்துல என்ன ஸ்லோகத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கா. எல்லாமே நடக்கும். ஆக அதனுடைய ஒரு பலஸ்ருதிக்கு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆக நமக்குதான் பலன். ஆனா இந்த ராமாயணத்தை படிக்கிறதுனாலதான் ராமனுக்கே மங்களம் நடந்தது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ராமன் காட்டுல இருந்து இதுக்கு போனதுக்கு அப்புறமா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்துக்கு போனதுக்கு அப்புறமா சில காலங்கள் கழிச்சு, சில பல வருஷங்கள் கழிச்சு சீதை வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுது கொண்டு வந்து வால்மீகியோட ஆசிரமத்துல விட்டுடுறான். அப்ப வால்மீகியோட ஆசிரமத்துல விட்டுடும் போது அப்ப ராமர் குழந்தைகள்லாம் காட்டுல வளர்றது, ராமர் மட்டும் ராஜ்யத்துல இருக்கார், ரொம்ப கம்பீரமா இருக்கார். அவர்கிட்ட யாருமே போக முடியாது, தனிமையில தான் இருக்கார் எப்பவுமே. யாரும் பேசணும், இன்க்ளூடிங் பிரதர்ஸ், யாருமே பேச முடியாது அவர்கிட்ட. வருவார், ராஜரீக காரியத்தை மட்டும் பார்ப்பார், உள்ள போயிட்டே இருப்பார். எப்போதுமே தனிமைதான், யாருகிட்டையும் பேசுறது இல்ல. அப்படியாக இருக்கும் பொழுது அவர்கிட்ட என்னத்த சொல்றதுன்னே தெரியல. யாகங்கள்லாம் பண்ணும்போது கூட சீத்தை மாதிரி ஒரு பிரதிமையை பண்ணி வச்சுட்டு பண்ணிடுறார். ஒண்ணுமே பேச மாட்டேங்குது, எப்பவுமே மௌனத்திலையும் விரதத்திலையும் அனுஷ்டானங்களையும் தபஸ்லயுமே இருக்கார். ராஜ ரிஷி மாதிரி இருக்கார். அப்ப வால்மீகி வந்து இந்த ராமாயணம் முழுக்க எழுதி லவகுச்சர்களுக்கு சொல்லி கொடுத்து இத நீல பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது அவர்கள் அயோத்தியில வந்து இந்த ராமாயணத்தை கானம் பண்றார்கள், பாடுறார்கள். இது இந்த ராமாயணம் முழுக்கவே நல்ல டியூன் பண்ணி அழகா ராகங்கள்ல பாட முடியும், பாடுறார்கள். அப்படி பாடும் பொழுது அந்த சங்கீதத்தை கேட்டு அந்த அழகா நம்ம குடும்ப கதைய சொல்றார்களே அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் எல்லாரும் கேட்டுட்டா ராமனை எப்படியாவது கேட்க வைக்கணும் அப்படிங்கும் போது ராமனே ஒரு சமயம் கேட்கிறார். கேட்டுட்டு எப்ப சொல்ல வைக்கிறது அப்படிங்கும் போது நம்மளுடைய புகழ நாமளே பாடி கேட்க கூடாது, அது ஒரு தோஷமாயிடும். நைமிஷாரண்யத்துல வந்து சத்திர யாகம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணலாம், அந்த யாகத்துக்கு நடுவுல விராம காலத்துல புராணங்கள் கேட்கணும்னு இருக்கு, அங்க வந்து பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப யாகசாலையில வந்து இந்த குழந்தைகள் பாடும் பொழுது முதல்ல அவ்வளவு தூரத்துல நின்னு கேட்கிறார், அப்புறம் கிட்ட வந்து கேட்கிறார். எதனால அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டார்னா ராமருக்கு தன்னை பத்தி மட்டும்தான் தெரியும். தனக்காக யார் யாரு என்னென்ன தியாகம் பண்ணிருக்கா, என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. பரதன் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கான், கௌசல்யா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டா, கைகேயி அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டா, அப்பா தன்னை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டார், அயோத்தியா ஜனங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டது, லக்ஷ்மணன் தனக்கு தெரியாம முதுகுக்கு பின்னாடி எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கான், பரதன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், சத்ருக்னன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், சீதை எவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்கா, சுக்ரீவன் எவ்வளவு பாடுபட்டிருக்கான், ஹனுமார் என்ன பண்ணியிருக்கார், அந்த வானர கூட்டங்கள்லாம் ஒன்னொன்னு எவ்வளவு ராமருக்காக பண்ணிருக்கு, இதெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறார். தன்னுடைய சரித்திரத்தை கேட்கணும்னு இல்ல, தனக்காக அவள்லாம் எவ்வளவு பண்ணிருக்கா அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறார். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து கடைசியில அந்த நாளோட முடிவுல அந்த குழந்தைகளுக்கு காலங்கீடு உட்கார்ந்துட்டு இருக்கார் கதை கேட்கறதுக்கு. அப்படியாக கேட்டு கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு சம்பாவனை பண்ணணும்னு எங்க குருநாதர் சம்பாவனை எல்லாம் வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன பண்ணணும், யார் குருநாதர்? வால்மீகி. அவரை கூட்டின்னு வா, அவருக்கு ஒரு பல்லக்கு அமைச்சு கூட்டின்னு வந்தா அவர் சொல்றார், நீ எனக்கு சம்பாவனை கொடுக்கறதா இருந்தா இந்த குழந்தைகளை உன்னுடைய குழந்தைகள்னு அங்கீகாரம் பண்ணிக்கோ, சீத்தையை உன்னோட மனைவியாக ஏத்துக்கோ. அப்ப அதுக்கப்புறமா சீதைய வந்து மனைவியாக ஏத்துண்டு இந்த மாதிரி ராமாயணத்தினாலதான் ராமனுடைய ஃபேமிலியே ஒண்ணு சேரது. ராமனே தன்னுடைய குழந்தைகளை கண்டுபிடிச்சு அடையறதுக்கு அப்போ பிரிஞ்சவர்கள் சேர்வார்கள் அப்படின்னு சொல்றது நமக்கு மட்டும் இல்ல, பகவானுக்கே ராமனுக்கே ஆறுது. அப்ப மத்தவாளுக்கே ஆகாது.
அப்ப சொல்றார் இந்த ஒரு விஷயத்தினால நீ எனக்கு ஒரு பலஸ்ருதி எழுதி தரணும். இந்த ராமாயணத்தினாலதான் உன்னோட ஃபேமிலியே ஒண்ணு சேர்ந்ததுங்கிறதுனால இத படிக்கிறவா எல்லாருக்கும் அவ என்னென்ன ஆசைப்படுறாளோ எல்லாம் கிடைக்கணும், அவளோட குடும்பம் எல்லாம் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுன்னு ராமன் கிட்ட கையெழுத்து வாங்கின்னு போறார் வால்மீகி. இப்பேற்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த ராமாயணத்துல அழகா முத்து மாதிரி இந்த மோதிரம்னு கூட சொல்லலாம், மோதிரம் கொடுத்த அங்குலியக்கம் கொடுத்த ஒரு அழகான ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. மோதிரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரீடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான இந்த சுந்தரகாண்டம். இத நம்ம படிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த சுந்தரகாண்டம் நிச்சயமா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டே கூட நீங்க படிக்கலாம், கிரமப்படி எல்லாமே இருக்கு, படிக்கலாம். அப்படிலாம் படிச்சா நிச்சயமா எல்லா விதமான பிரார்த்தனைகளும் நிறைவேறும். இதுல இவன் கிளம்புறான், காட்டுக்கு வரும் பொழுது சுக்ரீவன் கிட்ட ஒரு வழியா சுக்ரீவன் வரைக்கும் வந்துடுறார்கள். சுக்ரீவன் வரைக்கும் எப்படி வந்தார்கள்னா, காட்டுக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா 13 வருஷம் கிட்டத்தட்ட அங்கங்க இருந்துட்டு சித்திரக்கூட்டத்துல இருந்துட்டு தண்டகாரண்யத்துக்குள்ள வரும்பொழுது சூர்பனகையினுடைய ஒரு இதனால அவளுடைய காதையும் மூக்கியும் லக்ஷ்மணன் வெட்டிவிட சூர்பனகை போய் கரதூஷணர்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. கரதூஷணர்கள் அப்படிங்கிறவா எல்லா கசின் பிரதர்ஸ் 14,000 பேர். சீதா முதல்ல ராமனுடைய பராக்கிரமத்தை நேர்ல பாக்குறா. லக்ஷ்மணனை பாத்துக்க சொல்லிட்டு கரதூஷணர்கள் 14,000 பேரை மண்டலம் மாதிரி வில்ல வரைச்சு அத்தனை பேரையும் வதம் பண்ணிடுறான். பயந்து போயிட்டா சீதை. காட்டுல இருக்கக்கூடிய வாழெல்லாம் ராட்சசர்கள் எல்லாமும் நம்மளோட குழந்தைகள் தானே, நம்மளுடைய பிரஜைகள் தானே, வாழெல்லாம் இப்படி வதம் பண்ணுவாளா, இதுக்கா நீங்க வில்லியும் அம்பையுமா தூக்கின்னு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது ராமன் சொல்றான், நான் நாட்டு எங்க அப்பாவுடைய அந்த பூமி முழுக்க சார்வபௌமனாக எங்க அப்பா இருந்தார். அப்ப நாட்டெல்லாம் பரதன் பாத்துக்கிறான், காட்டெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாட்டுல இருக்கிறவாள்லாம் பிரஜைகளா இருக்கா, அவளெல்லாம் நன்னா பாத்துக்கணுங்கும் போது காட்டுல இருக்கக்கூடிய ரிஷிகள் மற்ற இன்னசென்ட் வாழெல்லாம் யார் பாத்துப்பா? நான் இங்க துறவரம் கொண்டு வரல. நான் என் தம்பி பரதன் ஆட்சி பண்ணும் பொழுது அவனுடைய ஆட்சியில காட்டுல இருக்கக்கூடியவாளும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் யாராவது இம்சை பண்ணலைன்னா நான் அழிக்க மாட்டேன், எல்லாருக்கும் அபயம் தான் கொடுக்க போறேன். இம்சை பண்றவாளை நான் சிக்ஷிக்கிறது என்னுடைய தர்மம் தான் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் சீதை ஜெகன்மாதாவா இருக்கிறதுனால அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கல, யாரையும் வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா ராமன் கிட்ட. இப்படியாக போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சூர்பனகை போய் ராவணன் கிட்ட சொல்லி கொடுத்து ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். மாரீச்சன் அனுப்பிச்சு அனுப்பிச்சு மயக்கி தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜட்டாயு சண்டை போடுறது. ஜட்டாயு இறந்து போற சமயத்துல அந்திம தசையில ராமன் கிட்ட சொல்லிட்டு போறது. ஜட்டாயுக்கு அப்பாவுக்கு பண்ற மாதிரியே ஒரு கர்மாக்களை பண்ணி ஜட்டாயு கரையேற்றி விட்டுட்டு திருப்பி எப்படியே அழுதுண்டு மரமே சீத்தைய பாத்தியா, மட்டையே சீத்தைய பாத்தியா, நதியை பாத்தியா, மலைய கேட்டுண்டே வரான். அழு 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 ஒரு ஒய்ஃபுக்காக, ஒரு பொண்ணுக்காக ஒரு ஆண் அழறத ராமனை மாதிரி யாருமே இருக்க முடியாது. தன்னுடைய பெட்டர் ஹாஃபுக்காக அந்த மாதிரி உருகக்கூடிய ஒரு ஆண். அப்படி ஒரு அழுக உருகி அப்படியே இழைச்சு போய் வந்துட்டு இருக்கான். தாடியும் மீசையுமா பெருசா இருக்கு. அப்பேற்பட்ட தாடியும் மீசையுமா அழுது கொண்டு சோகமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய ராமனை பார்த்து இந்த ரிஷிகள்லாம், காட்டுல இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் மன்மத்தன் மாதிரி இருக்கான்னு நினைச்சுக்கிறாளாம் மனசுல. அப்பயும் அழுகுதான் அவன். அது மாதிரி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வழியாக கபந்தனை மீட் பண்றார்கள். கபந்தன் வயத்துல வாய் அவனுக்கு அவன் சுருண்டுன்னு இருக்கும் போது அவன் சொல்றான், நீ உனக்கு கபந்தனை வதம் பண்றது போதுதான் அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அவன் தான் கைட் பண்றான். சுக்ரீவன் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவன். சுக்ரீவனை வாலி அடிச்சு துரத்திட்டான். அவன் காட்டுல ஒளிஞ்சுன்னு இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு உனக்கு கைட் பண்றதுக்கு சபரி பாட்டியை நீ போய் பார்க்கணும். சபரி பாட்டிக்கு இந்த வழியா போ அப்படின்னு சொல்லி சபரி பாட்டி கிட்ட டைரக்ட் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் சபரி பாட்டியை பார்த்துட்டு சபரி பாட்டி கிட்ட உதவி கேட்டுண்டு சுக்ரீவன் எங்க இருக்கான்னு பார்த்து அவனை மீட் பண்ணி சுக்ரீவனுக்காக வாலியை வதம் பண்ணிட்டு இப்ப சுக்ரீவன் நியமிக்கிறான்.
எனக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்த உனக்கு வந்து நான் ஒய்ஃபை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வானரங்களையும் எல்லா திசைகளையும் அனுப்பி விட்டுட்டான். இப்ப சவுத் சைடு தெற்க போறக்கூடிய திசையில தான் நிறைய எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த சீத்தை வந்து ஆபரணங்கள்லாம் கட்டி போட்டிருக்கும் போது சுக்ரீவன் பேசிட்டு இருக்கும் போது ஒரு மூட்டை ஆபரணங்களை கொண்டு காமிக்கு, இதெல்லாம் சீத்தையோடதா பாரு. கேட்கும் பொழுது ராமனுக்கு அடையாளம் தெரியறது. லக்ஷ்மணன் கிட்ட காட்டும் போது லக்ஷ்மணனுக்கு அந்த கால் மெட்டியை தவிர எதையும் அடையாளம் தெரியல. ஏன்னா அவன் ஒரு நாளும் மண்ணிய நிமிர்ந்து அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, உத்து பாக்குறது கிடையாது. அவளுடைய தினம் நமஸ்காரம் பண்ணுவான். நமஸ்காரம் பண்ணும்போது அவளோட மெட்டியை தான் பார்ப்பான். அதை மட்டும்தான் அவனுக்கு அடையாளம் தெரியறதான். இதெல்லாம் என்ன ஒரு குணம். அப்ப இதெல்லாம் எங்க கிடைச்சதுன்னா இந்த வனாந்திரங்கள்ல கிடைச்சதுங்கும் போது சவுத் சைடு தான் காமிக்கிறது எல்லாமே. ஜட்டாயும் தெற்கு திசையில போனான்னு தான் சொல்லியிருக்கான் ஏற்கனவே. சோ மற்ற இடங்களுக்கெல்லாம் வானரர்களை அனுப்பினா கூட ரொம்ப முக்கியமானவர்கள் அங்கதன், ஜாம்பவான், அந்த மாதிரி முக்கியப்பட்டவர்கள் எல்லாரையும் சவுத் சைடு ஹனுமான் எல்லாரையும் தெற்கு பக்கம் தேடிட்டு போங்கோ அப்படின்னு அனுப்புறான். அப்படி அனுப்பும் பொழுது கிளம்புறச்சே ராமர் வந்து இந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்து சீத்தை கிட்ட கொடுங்க. மோதிரத்தை பத்தி பேசும் பொழுது அது அந்த ராமன் வந்து காட்டுக்கு வரும் பொழுதே எல்லா விதமான ஆபரணங்களையும் கட்டிட்டு மர ஊறி கட்டிண்டு இது கட்டிட்டு தான் வராங்கும் போது எந்த ஆபரணங்களும் இல்ல, பூனல் தான் போட்டுட்டு இருக்காரு. இப்ப மோதிரம் மட்டும் ஏன் போட்டுட்டாருன்னா பெண்களுக்கு எப்படி தாலி திருமாங்கல்யம் மாதிரியும் ஆண்களுக்கு கல்யாண சமயத்துலதான் மோதிரம் போடுவாளாம். மாமனார் வீட்டுல போடுவார்கள், அந்த மச்சினர் தான் மோதிரம் போடுறதுன்னு உண்டு. அந்த மாதிரி மோதிரம் போடுறதுனால அது கல்யாண மோதிரம்ங்கிறதுனால அதை கட்டாம வந்தானா ராமன். சீத்தையும் எல்லா ஆபரணங்களையும் போட்டுட்டு வரல, அவ பேருக்குதான் மங்கள சூத்திரம் அந்த மாதிரி சிம்பிளா தான் போட்டுன்னு வந்தா. அப்படி போட்டுன்னு வரும்போது அங்க அத்ரி ஆசிரமத்துக்கு காட்டுல போகும்போது பரத்வாஜர் அத்ரி ஆசிரமங்களுக்கு போகும்போது அனுசுயா தேவி தான் தன்னுடைய அத்தனை நகைகளையும் சீத்தைக்கு போட்டு விட்டு அவளுக்கு காட்டுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணி பாக்குறா. அதனால சீத்தையினுடைய ஆபரணங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதுலயும் அவ வந்து சில சில இப்ப சூடாமணின்றது அவ மாமனார் கூட தலைக்கு போட்டுக்கிற கிளிப்பு அதெல்லாம் கட்டி வச்சுட்டு வரல. அதனால சில ஆபரணங்கள் அவள்கிட்டயும் இருக்கு. தினமும் அரண்மனையில போட்டுக்கிற மாதிரி சர்வாலங்கார பூஷித்தியா இல்லாட்டாலும் கூட ஒரு 4-5 ஆபரணங்கள் இருக்கு. அப்ப அந்த மோதிரத்தை வந்து ஹனுமான் கிட்ட கொடுத்து விடுறாரு. இப்ப ஹனுமான் அதெல்லாம் கிளம்பிண்டு இப்ப என்ன சொல்லிருக்கானா 1 மாசத்துக்குள்ள சீத்தையை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு. 1 மாசத்துக்குள்ள திரும்பி வரலன்னா அவ்வளவுதான். அப்ப வந்து 1 மாசத்துக்குள்ள திரும்பி வர முடியாது. வந்து சீத்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றத சொல்லணும். ஒருவேளை சீத்தையை கண்டுபிடிச்சிட்டா 1 மாசத்துக்கு மேல ஆனாலும் பரவாயில்ல போல இருக்கு. 1 மாசம் டைம் கொடுத்தேன், அதுக்கு மேல டைம் இல்ல, 2 months தான் டைம் இருக்கு. 14 வருஷம் முடியறதுக்கு 1 மாசம் தேடுறதுக்கே போறது. இப்ப அப்ப அனுப்பும் பொழுது எல்லா திசைகள்ல இருக்கக்கூடிய வானரங்களும் 1 மாசத்துல திரும்பி வந்து சுக்ரீவன் கிட்ட நாங்க பார்த்த திசைகள்ல சீத்தை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஜாம்பவான் அங்கதன் தலைமையில போகக்கூடிய அந்த டீம் மட்டும் திரும்பி போகல. தேடிண்டு போயிட்டே இருக்கார்கள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்கார்கள். போகும்போது கன்னியாகுமரி வந்துடுத்து, கடல் முனை வந்துட்ட உடனே இதுக்கு 1 மாசம் ஆயிடுத்து. இதுக்கு மேல திரும்பி போனா சுக்ரீவன் தலைய வெட்டுவான். சீத்தை இது வரைக்கும் கிடைக்கல. சவுத் சைடு இருக்கான்னு சவுத்தினுடைய எண்டுக்கே வந்தாச்சு, கடலே வந்துடுத்து, இது வரைக்கும் சீத்தை கிடைக்கல. இப்ப திரும்பி எப்படி போறது? திரும்பி போனா எப்படியும் உயிர் போயிடும். போய் நெகட்டிவ் நியூஸ சொல்றதுக்காக போவாளா? எங்கேயோ தேடிண்டாது இருக்கான்னு அவன் நினைச்சுக்கிட்டும், நம்ம வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கடற்கரையிலேயே எல்லாரும் பிராணனை விடுறது அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் வரிசையாக உட்கார்ந்துட்டு விருத்தாந்தங்கள் எல்லாம் பாடிட்டு வர. இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து காட்டுல இருந்தோம், இந்த மாதிரி சுக்ரீவ மகாராஜா கிட்ட இருந்தோம், ராமன் வந்து தேடிட்டு வந்தா, ராமர் வந்து அயோத்தியாவோட ராஜா, ராமரோட ஒய்ஃப் வந்து காணா போனா, அவ வந்து ஜட்டாயு வந்து சண்டை போட்டுது, ஜட்டாயு வந்து இந்த ராவணன் வந்து கொன்னுட்டான், சீத்தையை தூக்கிட்டு போயிட்டான், சீத்தையை தேடுறதுக்காக எங்களை இப்படியே ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கலாம். சாக போறதுனால வடக்கிருத்தல்னு பேரு, சாப்பிடாமையே இருந்து உயிரை விட்டுறது. இந்த மாதிரி என்னத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோர்வையா ஒரு பாட்டு பாடிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஜட்டாயுன்னு கேட்கும்போது ஒரு கழுகு அங்கேருந்து வருது, அதால பறக்க முடியல, நடந்து வருது.
அதுக்கு ரெக்கையெல்லாம் இல்ல, தீஞ்சு போயிடுது. கிட்டக்க வருது. வரும்போது ஜட்டாயுவும் காதுல விழுந்தவொடனே தூக்கி வாரி போட்டுது. ஆக்சுவலி அதால பறந்து போய் சாப்பிட முடியாது. நடந்து வந்து பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு குரங்க சாப்பிடலாம்னு நினைச்சுட்டு வந்தது போல இருக்கு. ஜட்டாயும் காதுல விழுந்தவொடனே அதுக்கு சிலிர்க்கிறது. உடனே கூப்பிட்டு கேட்கறது, நீங்கெல்லாம் ஏன் ஜட்டாயுன்னு சொல்றேன்? ஜட்டாயு என்னோட பிரதர். அவன் எப்படி இருக்கான்? இல்ல அவன் இறந்து போயிட்டானோ அவன்னு அழறது. எதனால இறந்து போனான்? இல்ல இந்த மாதிரி மொத்த விருத்தாந்தத்தையும் சொன்ன உடனே இப்ப நாங்க வந்து ராமன் ராமன் ராமன்னு கேட்டுட்டே இருக்கும் பொழுது ராம ராமன்னு சொன்ன உடனேயுமே அதனுடைய இறக்கைகள்லாம் முளைச்சு போயிடுது. ராமநாமத்தினுடைய ஒரு பக்காவான கண்ணெதிர்க்க தெரியக்கூடிய ஒரு மேஜிக் அற்புதத்தை அந்த வானர சிரேஷ்டர்கள்லாம் பார்த்தா. அப்ப ராமனுடைய நாமத்தை கேட்டே அதுக்கு இறக்கைகள் வளர்ந்ததை பார்த்தா. எத்தனையோ வருஷங்களா இறக்கை இல்லாம இருக்கு சின்ன வயசுல இருந்து. ஏன்னா ஜட்டாயுவும் சம்பாதியும் யங்கா இருக்கும் பொழுது ஒருத்தரோட ஒருத்தர் போட்டு யாரு ஹைட்டா பறக்கிறதுன்னு மேல பறந்து 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 போய் சூரியன் கிட்ட வரைக்கும் போயிட்டா. ஜட்டாயு மேல சம்பாதிக்கு ரொம்ப பாசம். சூரியன் ரொம்ப கிட்ட போயிட்டுனா சூரியன் ரெக்கைகளை எரிச்சிருமேங்கிறதுக்காக ஜட்டாயுவை காப்பாத்துறதுக்காக மேல அப்படி போய் போத்தின்றது போக சம்பாதியோட ரெக்கை எரிஞ்சு போய் அங்கேயே விழுந்துடுது. ஜட்டாயு வேற எங்கேயோ போய் விழுந்துடுது. இதுக்கு ரெக்கை இல்லாததுனால தம்பியை தேடின்னு போக முடியல. அப்படிதான் அவர்கள் 2 பேர் பிரிஞ்சார்களே ஒழிய ஜட்டாயு மேல ரொம்ப பிரியம் சம்பாதிக்கு. இப்போ நீங்க உங்களுடைய ராமநாமத்தினுடைய மகிமையினால எனக்கு ரெக்க வளர்ந்ததுனால நான் சீத்தை எங்க இருக்கான்னு நான் தேடி பாக்குறேன், எனக்கு பார்வை கூர்மை ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லி மலை மேல ஏறி பறந்து போய் பார்த்துட்டு அதுவும் அங்க லங்கையில இருக்கா. இங்க இருந்து 100 யோஜனை தூரம் லங்கை. அங்க போனா நீங்க சீத்தையை பிடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி சம்பாதி சொல்றது. இப்ப அங்க போகணும், 100 யோஜனை தூரம் தாண்டி போகணும். எல்லா குரங்குகளும் இப்பதான் எல்லாம் ஒரே பந்தாவா நான் போவேன்னு எல்லாம் குதிக்கிறது. அப்புறம் கிட்ட வந்து பார்த்து இந்த கடலினுடைய விஸ்தீரத்தை பார்த்துட்டு நான் என்னால 10 யோஜனை தூரம் தாண்ட முடியும். எல்லாரும் அவ கெப்பாசிட்டி எல்லாம் சொல்றா. 20 யோஜனை தூரம் தாண்ட முடியும், 30 யோஜனை தூரம் தாண்ட முடியும். ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வரும்போது ஒருத்தன் சொல்றான், அங்கதன் சொல்றான், என்னால 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும், போயிடுவேன், ஆனா திரும்பி வருவேனான்னு தெரியாது, திரும்பி வர்றதுக்கு எனர்ஜி இருக்குமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஜாம்பவான் சொல்றா, அது ஒரே ஒருத்தரால் தான் இந்த காரியம் பண்ண முடியும்னு சொல்லி நேர ஹனுமான் கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்றேன். என்னால மட்டும்தான் முடியும் ஹனுமான், தயவு செய்து போயிட்டு வா, சீத்தையை போய் பார்த்துட்டு வா, அங்க இருக்கா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா, நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பா ராமனுக்கு போய் சொல்லணும். நம்ம சீத்தை உயிரோட இருக்கான்னு போய் சொன்னாதான் நம்ம எல்லாருமே உயிர் பழைக்க முடியும். ராமனும் அப்பதான் உயிரோட இருப்பார். சீத்தை இல்லைன்னு நம்மளால போய் சொல்ல முடியாது, சொன்னா ராமன் உயிரை விட்டுடுவார். வரிசையாக ராமன் இல்லைன்னா லக்ஷ்மணன் இல்ல, லக்ஷ்மணன் இல்லைன்னா அயோத்தியால இருக்கிற ஒருத்தரும் இல்ல, கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலன்னா சுக்ரீவ மகாராஜா இருக்க மாட்டார், சுக்ரீவ மகாராஜா இல்லைன்னா நாட்டுல யாருமே இருக்க மாட்டா. நம்ம எல்லாருடைய வாழ்வாதாரமும் சீத்தை அங்க இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுலதான் இருக்கு. இது நம்மளுக்கு ஒரு வாழ்வா சாவாங்கிற ஒரு பிரச்சனை. எங்க எல்லாருடைய உயிரும் உன் கையில தான் இருக்கு, தயவு செய்து காப்பாத்து அப்படின்னு ஜாம்பவான் வந்து கேட்கும்போது அப்பதான் ஹனுமானுக்கு வந்து பிறந்ததுலேருந்து மகா பராக்கிரமசாலியா இருந்து ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்திருந்தனால எல்லாரையும் ஒரு விஷமம் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால மறந்து போகட்டும் அப்படிங்கிறதையும் ஒரு வரமாக கொடுத்து வச்சிருந்தார்கள். இப்ப யாராவது ஞாபகப்படுத்தினா ஞாபகம் வந்துரும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவர் ஒரு காரியமா அவதாரம் பண்ணியிருக்கார், அவருடைய பராக்கிரமம் எல்லாமே பிகாஸ் பகவானுடைய ஒரு காரியத்துக்காக பயன்படணுங்கிறதுக்கு தான். சின்ன குழந்தையா இருக்கும்போது விஷமம் பண்ணி இது மாதிரி ஏதாவது வம்பு பண்ணி யார்கிட்டயாவது சாபத்தை வாங்கின்னு வந்ததுன்னா, இப்ப வாலியை பாக்குறோம் இல்லையா, பகவானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பிறக்கிறான், ஆனா தேவையில்லாத ஒரு காரியம், தம்பியை வந்து அடிச்சு துரத்தி தம்பி ஒய்ஃபை எடுத்து வச்சிருந்ததுனால he was removed from the scene, பகவானுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம எடுத்ததுனால. அதே மாதிரி ஏதாவது அபத்தமா பண்ணி கைங்கரியத்துக்கு கேடு வச்சுக்க கூடாது, அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால பராக்கிரமத்தை மறந்து போகிறதுக்கு ஒரு வரம் அது சாபம்னு சொல்லக்கூடாது, வரம்னு தான் சொல்லும். வரம் கொடுத்திருந்ததுனால இப்ப ஜாம்பவான் ஞாபகப்படுத்தினோன்னு அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருக்கு. இதுக்கு மேல சுந்தர காண்டம் இங்கதான் ஆரம்பிக்கிறது. ஹனுமான் வந்து கடலை தாண்டி போறார் அப்படின்னு.
கடல் தாண்டி போய் எப்படி சீதையை மீட்டுன்னு வந்தார், எப்படி ராமனை பார்த்து சொன்னாருங்கிறதெல்லாம் நம்ம கிளாஸ்ல வந்து விவரமா படிக்க போறோம். இப்பேற்பட்ட இந்த அழகான சுந்தர காண்டம் நம்மளுடைய எல்லா விதமான விருப்பங்களையும் சர்வ நிச்சயமாக பூர்த்தி பண்ணி தரக்கூடிய இந்த சுந்தர காண்டத்தை நம்ம எல்லாரும் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு எனக்கு. இதை நல்லபடியாக எந்த ஒரு தடையும் இல்லாம கிளாஸஸ் எல்லாம் கண்டினியூஸாக நடந்து நல்லபடியாக நம்ம எல்லாரும் படிச்சு இதை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் குருநாதரையும் பகவானையும் திரும்பி திரும்பி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நெல்லை சகஸ்ரநாம மண்டலியில இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ராதே ராதே. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய